எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோல வேஸ்மால் அப்படின்னு உள்ள பிராண்டோட ஹென்னா பேஸ்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இது நேச்சுரலான இன்கிரீடியண்ட்டை வச்சு செஞ்சிருக்கிறாங்க. வேஸ்மால் பிராண்ட்ல ஏற்கனவே நான் ஒரு ஹேர் டை ரிவ்யூ செஞ்சிருந்தேன். இது புதுசா இருக்கே அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா ஹென்னா பேஸ்ட்னு சர்ச் பண்ற நேரம் மாமா எர்த்தோட ஹென்னா பேஸ்ட் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது இருந்துச்சு. இது எப்படி இருக்கு அப்படின்னு ட்ரைஸ் எல்லாம் அப்படின்னு தான் வாங்கினேன். ப்ராடக்ட் இது மாதிரி ஒரு பவுச்சில் வர நான் ஃபுல்லாக யூஸ் செஞ்சுட்டேன். அதனால காலியாக இருக்குது. இதில் மெயினான இன்க்ரீடியண்ட்டாக இருக்கிறது ஹென்னா பவுடர், மருதாணி இலை, அதுக்கு கூட பீட்ரூட் ஜூஸும் காஃபி பவுடரும் சேர்த்துருக்குறாங்க. வேறையும் நிறைய இன்க்ரீடியன்ட் இருக்குது. நான் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு ஸ்க்ரீனில் போடுறேன். இது மாதிரி ஹென்னா பேஸ்ட்டாக நமக்கு கொடுக்குற நேரம் நம்ம ஈஸியாக குயிக்காக வந்து ஹேரில் அப்ளை செஞ்சுக்கலாம். அதாவது நார்மலாக நம்ம ஹென்னா பவுடரை வச்சு நம்மளே ப்ரிப்பேர் செஞ்சு யூஸ் செய்கிற நேரம் ஹென்னா பவுடருக்கு கூட டீ வாட்டரை மிக்ஸ் செஞ்சு 2 மணி நேரம் இல்லை ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சு நெக்ஸ்ட் டே யூஸ் செய்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. பேக்கை ஓப்பன் செஞ்சு பவுலில் விட்டு ஹேரில் அப்ளை செஞ்சுக்கலாம். வேலை ஈஸி, ஆனால் விலை அதிகமாக இருக்கும். 200 ml இருக்குது. 260 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. என்னோட லாங் ஹேருக்கு நான் ஃபுல்லாக அப்ளை செய்யலை. ஜஸ்ட்டு என்னோட ரூட் டச்சப் பண்ணுறதுக்கு, அதாவது எனக்கு இருக்கிற கிரே ஹேரை கவர் பண்ணுறதுக்கு நான் என்னோட ஸ்கேல்பில் படுகிற விதமாக, அப்புறமா என்னோட கிரே ஹேர்லேயும் படுகிற விதமாக அப்ளை செஞ்சுக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா இருந்த ப்ராடக்ட்டை லாங் ஹேரில் அப்ளை செஞ்சுட்டேன். இந்த ப்ராடக்ட்டை எப்படி அப்ளை செய்கிறது அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டை அந்த லிட்டை ஓப்பன் செஞ்சு ஒரு பவுலில் மொத்த மருதாணி பேஸ்ட்டையும் விட்டுக்குங்க. அதுக்கு பிறகு ஒரு ப்ரஷ்னால நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சுக்கோங்க. கையில் க்ளவுஸ் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஏன்னா கையில் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஹென்னா பேஸ்ட்டை ப்ரஷ் வச்சு நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சு ஹேரில் வந்து அப்ளை செஞ்சுக்கோங்க. உங்களோட ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் படுகிற விதமாக நல்லபடியாக அப்ளை செஞ்சுக்கலாம். ஹென்னா பேஸ்ட்டை அப்ளை செஞ்சு ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கு பிறகு நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சுக்கலாம். ஹேரை வாஷ் பண்ணுற நேரம் யூகாலிப்டஸ் ஆயிலோட ஸ்மெல்லு கொஞ்சம் ஹெவியாகவே இருந்துச்சு. அப்புறமா தான் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் செக் பண்ணுற நேரம் யூகாலிப்டஸ் ஆயில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹேரை வாஷ் செஞ்சுட்டு என்னோட கிரே ஹேரை பார்க்குற நேரம் எனக்கு வந்து கலர் அவ்வளோவா சேஞ்ச் ஆகலை. ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு சாண்டல் கலர் மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒயிட் ஹேரு லைட்டாக சாண்டல் கலராக மாறி இருந்துச்சு. நான் நினச்சேன் மேபி வந்து டைம் போக போக கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினச்சேன். மார்னிங் டைமில் நான் அப்ளை செஞ்சேன். ஈவினிங் டைமில் பார்க்குற நேரம் என்னோட ஹேர் வந்து லைட்டாக ஒரு ப்ரௌன், ரொம்ப ரொம்ப லைட்டாக, அதாவது கோல்டன் ப்ரௌன்னு கூட சொல்ல முடியாது, அந்த அளவு லைட்டாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் டேல ஒரு கோல்டன் ப்ரௌன், ரொம்ப லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன். ஒயிட் ஹேர் அப்படி கொஞ்சம் நல்ல ஒரு என்ன சொல்றது, பிளாக்ல ஒயிட் ஹேர் இருக்கிறதுனால கொஞ்சம் விசிபிளா தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபினிஷை தான் கொடுத்துச்சு. பிளாக் ஹேரு கூட மேட்ச் ஆகி போகிறது மாதிரி உள்ள டார்க்கான ப்ரௌன் ஷேடு வரல. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே ஆயில் வச்சு ஷாம்பு போட்டு வாஷ் செஞ்ச அப்புறமா நிறைய கலர் அப்படியே போயிடுச்சு. ரொம்ப ஒரு லைட்டான ஒரு கோல்டன் எல்லோ கலரில் தான் ஹேர் இருக்குது. இந்த ப்ராடக்டை ஃபஸ்ட்டு டைமாக நீங்கள் யூஸ் செய்கிறீங்க உங்களோட கிரே ஹேரில் அப்படின்னா ஃபுல்லாக நல்ல ரிசல்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் வந்து ட்ரை செஞ்சுட்டு இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு வந்து டார்க்கான திக்கான கலர் வந்து கிடைக்கும். நம்மளோட ஸ்கேல்ப்லேயும் சரி ஹேருக்கும் நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கறது மாதிரி உள்ள இன்க்ரீடியன்ஸ் தான் எல்லாமே இருக்குது. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஹேர் பேக்காக யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். கிரே ஹேரை கவர் பண்ணுற விதமாக அந்த ப்ராடக்ட்டு யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு பேக்கெல்லாம் போதாது. வாரத்தில் ஒரு பேக் வச்சு யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டார்க்கான கலர் வந்து கிடைக்கும். ஹென்னா பேஸ்ட்டை யூஸ் செஞ்சுட்டு வாஷ் செஞ்சு அப்புறமா ஹேர் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. கண்டிஷனர் மாதிரி உள்ள ஃபினிஷை கொடுக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே என்னோட ஹேருக்கு வந்து தெரியல. கிரே ஹேருக்கு யூஸ் செய்கிற நேரம் உங்களுக்கு வேல்யூபிளாக தெரியாது. ஹேர் பேக்காக யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஹேருக்கு, உங்களோட ஹேரோட ரூட்டுக்கெல்லாம் நல்ல ஒரு உரம் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ட்ரை செய்யலாம். இது வரைக்கும் நான் 2 பிராண்டோட ஹென்னா பேஸ்ட் வந்து ட்ரை செஞ்சுருக்கிறேன். எனக்கு இதை விட நான் இதுக்கு முன்னாடி ரிவ்யூ செஞ்சேன் மாமா எர்த்தோட ஹென்னா பேஸ்ட்டு, இதில் இருந்து அதிகமான கலர் வந்து ஒயிட் ஹேருக்கு கொடுத்துச்சு. அந்த வீடியோவோட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை செஞ்சுக்கலாம். ஓகேவா? வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.